இந்த உலகம் அன்பால் இயங்கவில்லை நண்பா. அது அச்சத்தால் இயங்குகிறது. ஒரு மனிதன் உங்களை மதிக்கிறானென்றால் அவனுக்கு உங்கள் மீது அன்பு இருக்கிறது என்ற அர்த்தமல்ல, அவனுக்கு உங்கள் மீது ஒரு பயம் இருக்கிறது என்ற அர்த்தம். அந்த பயத்தை உருவாக்குவது எது தெரியுமா? உங்களைப் பற்றி அவனுக்குத் தெரியாத அந்த ரகசியம்தான். இன்று உங்கள் ரகசியங்களை ஏன் யாரிடமும் சொல்லக்கூடாது என்பதைத் தாண்டி உங்கள் ரகசியங்களை எப்படி ஒரு ஆயுதமாக மாற்ற வேண்டும் என்று பார்க்கப் போகிறோம். இது வெறும் அறிவுரை அல்ல, இது வாழ்வா சாவா போராட்டம். அத்தியாயம் 1. சந்திரகுப்தரின் ரகசிய ஒற்றன். அன்சீன் ஸ்டோரி. சந்திரகுப்தரின் அரண்மனையில் ஒரு சமையல்காரன் இருந்தான். அவன் சந்திரகுப்தருக்கு மிக நெருக்கமானவன். ஒரு நாள் போதையில் அந்த சமையல்காரன் அரசர் தினமும் காலையில் எந்த பாதையில் குளிக்கச் செல்வார் என்ற ரகசியத்தை சொன்னான். அடுத்த நாள் அந்த பாதையில் விஷப்பாம்புகள் விடப்பட்டன. சந்திரகுப்தர் உயிர் தப்பினார். ஆனால் சாணக்கியர் செய்த காரியம் அதிரடியானது. அவர் அந்த சமையல்காரனை தண்டிக்கவில்லை, மாறாக அவனை விட்டுவிட்டு அவன் மூலம் தவறான ரகசியங்களை எதிரி நாட்டுக்கு திட்டமிட்டு பரப்பினார். பாடம்: உங்கள் ரகசியம் கசிந்துவிட்டது என்று தெரிந்தால் பதட்டப்படாதீர்கள். அந்த துரோகியை வைத்தே உங்கள் எதிரிக்கு தவறான தகவல்களை கொடுத்து அவனை வீழ்த்துங்கள். கவுண்டர் இன்டெலிஜென்ஸ். இதுதான் சாணக்கியரின் தனித்துவம். அத்தியாயம் 2. மனித உளவியலின் கருப்பு பக்கம். ஹியூமன் ஷேடோ. நண்பா, ஒரு ரகசியத்தை சொல்லும்போது நாம் ஏன் சந்தோஷப்படுகிறோம்? எனக்கு மட்டும்தான் இது தெரியும் என்று சொல்லும்போது நமக்கு ஒரு முக்கியத்துவம் கிடைப்பதாகத் தோன்றும். ஆனால் அந்த ஒரு நிமிட முக்கியத்துவத்திற்காக உங்கள் மொத்த வாழ்நாள் உழைப்பையும் தாரை வார்க்கிறீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், பசி கொண்ட சிங்கத்திடம் கரியை கொடுத்துவிட்டு அது உன்னை தின்னாது என்று எதிர்பார்க்காதே. மனிதர்களுக்கு செய்திகளை பரப்புவதில் ஒரு அமானுஷ்யமான சந்தோஷம் உண்டு. நீங்கள் ஒரு ரகசியத்தை சொன்னால் அவர்கள் அதை ஒரு பரிசாக நினைத்து மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்வார்கள். இதைத்தான் இன்ஃபர்மேஷன் கரன்சி என்கிறோம். அதாவது உங்கள் ரகசியம் மற்றவர்களுக்கு ஒரு சில்லறை காசு போன்றது. அத்தியாயம் 3. ரகசியங்களை மறைக்கும் 3 நவீன தந்திரங்கள். திசை திருப்பும் கலை. த டீகாய் ஸ்ட்ராட்டஜி. உங்கள் நிஜமான ரகசியத்தை மறைக்க ஒரு போலி ரகசியத்தை உலவ விடுங்கள். மற்றவர்கள் அந்த போலி தகவலை பற்றி பேசிக் கொண்டிருக்கும்போது நீங்கள் அமைதியாக உங்கள் நிஜமான இலக்கை அடைந்து விடுவீர்கள். கேள்விகளால் பூட்டு. லாக் வித் கொஸ்டின்ஸ். யாராவது உங்களிடம் தனிப்பட்ட ரகசியங்களை கேட்க முயன்றால் பதிலுக்கு அவர்களிடம் ஒரு கேள்வியை கேளுங்கள். இதை ஏன் கேட்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்டாலே அவர்கள் பின்வாங்குவார்கள். பாதி உண்மைகள். ஹாஃப் ட்ரூத்ஸ். முழு பொய்யை சொன்னால் பிடிபடுவீர்கள். எனவே பாதியளவு உண்மையை சொல்லி மற்ற பாதியை மௌனத்தால் நிரப்புங்கள். மௌனம் எப்போதும் அறிவாளித்தனமாக கருதப்படும். அத்தியாயம் 4. காலத்தின் பதில். வீடியோவின் இறுதிக்கு வந்துவிட்டோம். 2000 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சாதாரண சிறுவனை பேரரசனாக மாற்றிய சாணக்கியர் கடைசியாக சொன்ன ஒரு விஷயம் இதுதான். யார் ஒருவன் தன் நாக்கின் மீது அதிகாரம் கொள்கிறானோ அவனே இந்த உலகத்தின் மீது அதிகாரம் கொள்கிறான். இன்று நீங்கள் ஒரு முடிவெடுங்கள். உங்கள் வெற்றிக்கான வரைபடம் உங்கள் இதயத்தின் ரகசிய அறையில் பூக்கப்பட்டிருக்கட்டும். உங்கள் உழைப்பு சத்தமில்லாமல் இருக்கட்டும். ஒரு நாள் அந்த மௌனம் உடைந்து வெற்றியாக ஒலிக்கும்போது இந்த உலகம் உங்களை பார்த்து மிரளும். அப்போது மட்டும் சிரித்துக்கொண்டே சொல்லுங்கள், இது புயலுக்கு முன் வந்த மௌனம். வணக்கம் நண்பர்களே. சாணக்கியர் ஒரு முறை சொன்னார், உன் மனதில் இருக்கும் திட்டத்தை அது நிறைவேறும் வரை உன் நிழல் கூட அறியக்கூடாது. நாம் எல்லோரும் ஒரு தவறு செய்கிறோம். மகிழ்ச்சியாக இருக்கும்போது அல்லது ஒருவரை மிகவும் நம்பும்போது நம் வாழ்வின் மிக முக்கியமான ரகசியங்களை அவர்களிடம் கொட்டிவிடுகிறோம். ஆனால் சாணக்கியர் எச்சரிக்கிறார், இன்று உனக்கு அமிர்தம் கொடுக்கும் அதே நண்பன் நாளை உனக்கு விஷம் கொடுக்கும் எதிரியாக மாறலாம். உனது பலவீனம் தெரிந்த எதிரியை விட உனது ரகசியங்கள் தெரிந்த நண்பன் மிகவும் ஆபத்தானவன். ஏன் ரகசியங்களை காக்க வேண்டும்? ஏன் உங்கள் வாய் திறப்பது உங்கள் வாழ்வை சிதைக்கும்? நிமிடங்கள் ஒதுக்குங்கள். உங்கள் வாழ்வின் பாதுகாப்புச் சுவரை பலப்படுத்தலாம். சந்திரகுப்தரின் தவறு. குருகுலக் கதை. காட்சி: சந்திரகுப்தர் பதட்டத்துடன் சாணக்கியரிடம் வருகிறார். சந்திரகுப்தர்: குருதேவா, நான் ஒரு மிகப்பெரிய தவறு செய்துவிட்டேன். எனது அடுத்த போர் வியூகத்தை எனது நெருக்கமான நண்பரிடம் கூறினேன்.
ஆனால் இன்று அந்த தகவல் ஒற்றர்கள் மூலம் எதிரி நாட்டுக்கு சென்றுவிட்டது. அவன் எனக்கு துரோகம் செய்வான் என்று நான் கனவிலும் நினைக்கவில்லை. சாணக்கியர் அமைதியாக: சந்திரகுப்தா, துரோகம் என்பது வெளியிலிருந்து வருவதல்ல, அது நாம் கொடுக்கும் வாய்ப்பிலிருந்து பிறப்பது. ஒருவன் உனக்கு துரோகம் செய்தான் என்றால் அதற்கு காரணம் அவனல்ல, உனது இரகசியத்தை காக்கத் தெரியாத உனது பலவீனம்தான். சாணக்கியர் ஒரு கதையை சொல்கிறார். ஒரு காட்டில் ஒரு வேடன் ஒரு இரகசிய குகையை கண்டுபிடித்தான். அதில் தங்கம் இருந்தது. அவன் அதை தன் நண்பனிடம் சொன்னான். யாரிடமும் சொல்லாதே என்று சத்தியம் வாங்கினான். ஆனால் அந்த நண்பன் தன் மனைவியிடம் சொன்னான். அவள் தன் தோழியிடம் சொன்னாள். சில நாட்களில் அந்த செய்தி காட்டுத்தீ போல பரவியது. இறுதியில் மன்னன் அந்த தங்கத்தை கைப்பற்றினான். வேடனை சிறையில் அடைத்தான். ஏன் தெரியுமா? உன்னாலேயே உனது இரகசியத்தை சுமக்க முடியாமல் இன்னொருவரிடம் கொடுத்தால் அந்த இன்னொருவர் மட்டும் எப்படி அதை சுமப்பார் என்று நீ எதிர்பார்க்கிறாய்? உனது இரகசியம் உன் உதடுகளை தாண்டும் வரைதான் உனக்கு அடிமை. அது வெளியே வந்த அடுத்த நொடி நீ அதற்கு அடிமையாகிறாய். நீங்கள் ஒருபோதும் சொல்லக்கூடாத 7 இரகசியங்கள். சந்திரகுப்தா, ஒருவன் வெற்றியாளனாக இருக்க வேண்டுமென்றால் இந்த 7 விஷயங்களை சாகும் வரை இரகசியமாக வைக்க வேண்டும். விதி 1: உனது அடுத்த இலக்கு, யோர் நெக்ஸ்ட் மூவ். பணக்காரர்களும் வெற்றியாளர்களும் தாங்கள் என்ன செய்யப் போகிறோம் என்று ஒருபோதும் சொல்ல மாட்டார்கள். நீங்கள் ஒரு தொழில் தொடங்கப் போகிறீர்களா? அமைதியாக இருங்கள். அது வெற்றியடைந்த பிறகு உலகம் தானாக அறியும். முன்கூட்டியே சொன்னால் பொறாமை கொண்டவர்களின் எதிர்மறை எண்ணங்கள் உங்கள் வெற்றியை தடுக்கும். விதி 2: உனது குடும்ப பிரச்சனைகள், ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ். வீட்டுச் செய்தியை வீதிக்கு கொண்டு வராதே. உங்கள் குடும்பத்தில் இருக்கும் குறைகளை வெளியே சொன்னால் மற்றவர்கள் உங்களை மதிக்க மாட்டார்கள். உங்கள் பலவீனத்தை பயன்படுத்தி உங்களை பிரிக்க நினைப்பார்கள். விதி 3: உனது வருமானம், யோர் இன்கம். உன் செல்வம் எவ்வளவு என்று யாரிடமும் சொல்லாதே. அது குறைவாக இருந்தால் உன்னை ஏளனம் செய்வார்கள். அதிகமாக இருந்தால் உன்னிடம் கடன் கேட்டு தொல்லை கொடுப்பார்கள் அல்லது உன்னை வீழ்த்த திட்டம் போடுவார்கள். விதி 4: உனது காதல் மற்றும் அந்தரங்கம், லவ் அண்ட் இன்டிமெசி. உன் தனிப்பட்ட உறவுகள் உனக்கும் அந்த நபருக்கும் இடைப்பட்டது மட்டுமே. அதை மற்றவர்களிடம் விவாதிப்பது உனது கௌரவத்தை குறைக்கும். விதி 5: உனது அவமானங்கள், யோர் இன்சல்ட்ஸ். யாராவது உன்னை அவமானப்படுத்தியிருந்தால் அதை வெளியே சொல்லித் திரியாதே. அதை சொல்ல சொல்ல அந்த அவமானம் உன்னோடு ஒட்டிக்கொள்ளும். அமைதியாக இரு. உனது வெற்றியால் அவர்களுக்கு பதிலடி கொடு. விதி 6: உனது தான தர்மங்கள், யோர் சேரிட்டீஸ். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது. தர்மத்தை சொல்லித் திரிந்தால் அதன் புண்ணியம் அழிந்துவிடும். அது வெறும் தற்பெருமையாக மாறிவிடும். விதி 7: உனது பலவீனம், யோர் வீக்னஸ். ஒரு வீட்டின் பலவீனம் தெரிந்தால்தான் திருடன் உள்ளே நுழைய முடியும். உனது பயம் என்ன, உனது பலவீனம் என்ன என்பதை எவரிடமும் சொல்லாதே. அதை வைத்தே அவர்கள் உன்னை அடிமையாக்குவார்கள். நண்பர்களே, இரகசியங்களை காப்பது என்பது சுயநலமல்ல, அது உங்களை நீங்களே பாதுகாத்துக் கொள்வது. ஒரு பானையில் ஓட்டை இருந்தால் அதில் தண்ணீர் நிற்காது. அதுபோல இரகசியத்தை காக்கத் தெரியாத மனிதனிடம் செல்வம் தங்காது. சாணக்கியர் சொன்னது போல, மௌனம் என்பது ஒரு போர் ஆயுதம். இன்றிலிருந்து தேவையற்ற விஷயங்களை பேசுவதை குறைத்துக் கொள்ளுங்கள். உங்கள் திட்டங்கள் இரகசியமாக இருக்கட்டும். உங்கள் வளர்ச்சி பிரம்மாண்டமாக இருக்கட்டும். உலகம் உங்களை பார்த்து வியக்கட்டும். ஆனால் நீங்கள் எப்படி உயர்ந்தீர்கள் என்பது அவர்களுக்கு புரியாத புதிராகவே இருக்கட்டும். துரோகம் எங்கிருந்து பிறக்கிறது? த சைக்காலஜி ஆஃப் பிட்ரேயல். மெதுவான வயலின் இசை, சோகமும் எச்சரிக்கையும் கலந்த தொனி. நண்பா, இப்போது நாம் வீடியோவின் மிக முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கிறோம். என் இரகசியத்தை நான் என் உயிர் நண்பனிடம்தான் சொன்னேன், அவன் ஏன் காட்டிக் கொடுத்தான் என்று நீங்கள் கேட்கலாம். சாணக்கியர் இதற்கு ஒரு அற்புதமான விளக்கம் தருகிறார். ஆசையும் பொறாமையும் மனித அறிவை மறைக்கும் திரைகள். உன் நண்பன் உன்னை விட ஒரு படி மேலே செல்ல வேண்டும் என்று நினைக்கும் அந்த ஒரு நொடியில் உனது இரகசியம் அவனுக்கு ஒரு ஏணியாகத் தெரியும். சந்திரகுப்தரிடம் சாணக்கியர் கூறுகிறார்: சந்திரகுப்தா, ஒரு மனிதன் உனக்கு விசுவாசிகளாக இருக்கிறான் என்றால் அதற்கு 2 காரணங்கள் இருக்கலாம். ஒன்று, உன்மேலுள்ள அன்பு. மற்றொன்று, உன்மேலுள்ள பயம் அல்லது தேவை. அன்பு என்பது காலப்போக்கில் மாறலாம்.
ஆனால் தேவையும் பயமும் மாறாதவை. உன் ரகசியம் உன்னிடம் இருக்கும் வரை உனக்கு தேவை இருக்கிறது. நீ அதை சொல்லிவிட்டால் உனது தேவை அங்கே முறிந்து போகிறது. ஒரு நடைமுறை உதாரணம். இன்று அலுவலகங்களில் ஆஃபீஸ் பாலிடிக்ஸ். உங்கள் சக ஊழியரிடம் உங்கள் மேலதிகாரியை பற்றி ஒரு ரகசியத்தை சொல்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளவும். அவர் உங்கள் நண்பர்தான். ஆனால் அவருக்கு ஒரு பதவி உயர்வு தேவைப்படும்போது நீங்கள் சொன்ன அந்த ஒரு ரகசியம் அவருக்கு பெரிய ஆயுதமாக மாறும். அவர் உங்களைப் பற்றி இப்படி சொன்னார் என்று போட்டுக் கொடுத்து அவர் முன்னேறி விடுவார். இங்கே துரோகம் செய்ய வேண்டும் என்பது அவர் நோக்கமல்ல. அவர் முன்னேற உங்கள் ரகசியம் பயன்பட்டது, அவ்வளவுதான். அத்தியாயம் 3. ரகசியங்களை காக்கும் 3 பூட்டுகள். தி 3 லாக்ஸ் ஆஃப் சாணக்கியா. ஒரு ரகசியத்தை மனதுக்குள் எப்படி பூட்டி வைக்க வேண்டும்? சாணக்கியர் 3 நிலைகளை சொல்கிறார். நாக்கை கட்டுப்படுத்து, கண்ட்ரோல் த டங். மது அருந்தும் போதோ